ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் எல்ஒயில் முடிகிற சொற்களுடைய வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஷீ ஸ்போக் வெரி லவுட்லி. இதில் எல்ஒயில் எந்த வேர்ட் முடியுது? லவுட்லின்றது தான் உங்களுக்கு முடியுது. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தமாக அப்படின்ற அர்த்தம் தருது. ஸோ இந்த வாக்கியத்துக்கான அர்த்தத்தை பார்த்துருவோம். அவள் மிகவும் சத்தமாக பேசினாள். ஷீனா அவள், ஸ்போக்னா பேசினாள், வெரினா மிகவும், லவுட்லினா பார்த்தீங்கன்னா சத்தமாக. ஷீ ஸ்போக் வெரி லவுட்லி. இட் பிகின் டு ஸ்னோ லைட்லி. எல்ஒய் வேர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்லின்றதான் உங்களுக்கு எல்ஒய் வேர்டு. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா லேசாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. லேசாக பனி பெய்ய ஆரம்பித்தது. பிகின்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது. டு ஸ்னோனா பனி பெய்ய, லைட்லினா லேசாக. இட் பிகின் டு ஸ்னோ லைட்லி. இட் வாஸ் ரைனிங் ஹெவிலி. ஸோ எல்ஒய் வேர்டு அது ஹெவிலின்றது தான் உங்களுக்கு எல்ஒய் வேர்டு. பலமாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. பலமாக மழை பெய்து கொண்டு இருந்தது. வாசனை இருந்தது. ரைனிங்னா மழை பெய்து கொண்டு. ஹெவிலி பலமாக. இட் வாஸ் ரைனிங் ஹெவிலி. ஷீ டிசைடட் டு லீவ் இமிடியட்லி. இது எல்ஒயில் எந்த வேர்டு முடியுது பார்த்தீங்கன்னா இமிடியட்லின்ற வேர்டு முடியுது. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்ற அர்த்தம் தருது. ஷீ டிசைடட் டு லீவ் இமிடியட்லி. அவள் உடனே கிளம்ப முடிவு செய்தாள். ஷீ டிசைடட் டு லீவ் இமிடியட்லி. ஷீனா அவள், டிசைடட்னா முடிவு செய்தாள், டு லீவ்னா கிளம்ப புறப்பட அப்படின்ற அர்த்தம் தருது. இமிடியட்லி உடனே. ஷீ டிசைடட் டு லீவ் இமிடியட்லி. ஐ ஜென்ரலி வாக் டு ஸ்கூல். எல்ஒய் வேர்டு எது பார்த்தீங்கன்னா ஜென்ரலின்றது தான் உங்களுக்கு எல்ஒயில் முடியுது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இந்த வாக்கியத்துக்கான அர்த்தத்தை பார்த்துருவோம். ஐ ஜென்ரலி வாக் டு ஸ்கூல். நான் பொதுவாக பள்ளிக்கு நடந்து செல்கிறேன். ஐ ஜென்ரலி வாக் டு ஸ்கூல். ஐனா நான், ஜென்ரலி பொதுவாக, வாக்னா நடந்து செல்கிறேன், டு ஸ்கூல்னா பள்ளிக்கு. ஐ ஜென்ரலி வாக் டு ஸ்கூல். ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி சூட்டட் டு த ரோல். எல்ஒய் வேர்டு எது இதில்? பர்ஃபெக்ட்லின்றது தான் உங்களுக்கு எல்ஒய் வேர்டு. இதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா கச்சிதமாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி சூட்டட் டு த ரோல். அவர் கதாபாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கச்சிதமாக பொருந்தி இருக்கிறாரு. ஹீனா அவர், ஈஸ்னா இருக்கிறார், பர்ஃபெக்ட்லி கச்சிதமாக, சூட்டட்னா பொருத்தமாக, டு த ரோல்னா கதாபாத்திரத்திற்கு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி சூட்டட் டு த ரோல். His clothes are all neatly folded in their drawers. சரிங்களா? இதில் எல்ஒய் வேர்டு எது? எல்ஒயில் எது முடியுது? நீட்லின்றது தான் உங்களுக்கு முடியுது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவரது ஆடைகள் அனைத்தும் அவர்களின் டிராயரில் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக மடிக்கப்பட்டு உள்ளன. இஸ்னா அவருடைய, க்ளோத்ஸ்னா ஆடைகள், ஆர்னா இருக்கின்றன, ஆர் ஃபோல்டட்னா மடிக்கப்பட்டு உள்ளன அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஆல்னா அனைத்தும், நீட்லி நேர்த்தியாக, இன் பார்த்தீங்கன்னா இல், தேர்னா அவர்களுடைய, இஸ் க்ளோத்ஸ் ஆர் ஆல் நீட்லி ஃபோல்டட் இன் தேர் ட்ராயர்ஸ். ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் ஃபார் நியர்லி 2 years. இதில் எல்ஒயில் எந்த வேர்ட் முடியுது? நியர்லின்றது தான் முடியுது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் ஃபார் நியர்லி 2 years. ஏறக்குறைய 2 வருடங்கள் இங்கு நான் வேலை செஞ்சுருக்கேன். ஐனா நான், ஹாவ் ஒர்க்குன்னு வேலை செய்திருக்கிறேன், ஹியர்னா இங்கே, ஃபார்னா ஃபார் நியர்லி 2 years. நியர்லினா ஏறக்குறைய, 2 yearsனா 2 வருடங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் ஃபார் நியர்லி 2 years. பீப்புள் மோஸ்ட்லி க்ரூ தேர் ஓன் வெஜிடபிள்ஸ். இல்லை எல்ஒயில் அந்த வேர்டு முடியுது? மோஸ்ட்லின்றது தான் முடியுது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. மக்கள் பெரும்பாலும் தங்கள் காய்கறிகளை சொந்தமாக வளர்த்தாங்க, பயிரிட்டாங்க அப்படின்ட்டு அர்த்தம் தருது. பீப்புள்னா மக்கள், மோஸ்ட்லி பெரும்பாலும், குருனா பயிரிட்டனர், வளர்த்தனர் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. தேர்னா அவர்களுடைய, ஓன்னா சொந்தமாக, வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகள். பீப்புள் மோஸ்ட்லி க்ரோ தேர் ஓன் வெஜிடபிள்ஸ். ஷீ ஃபுல்லி சப்போர்ட்ஸ் ஹர் டாட்டர்ஸ் பிளான்ஸ். இது எல்ஒய் வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லின்றது. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா முழுமையாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. She fully supports her daughter's plans.
அவள் வந்து தனது மகளின் திட்டங்களை முழுமையாக ஆதரிக்கிறாள். ஷீனா வந்து அவள், ஃபுல்லினா வந்து முழுமையாக, சப்போர்ட்ஸ்னா வந்து ஆதரிக்கிறாள், ஹர்னா அவளுடைய, டாட்டர்ஸ்னா வந்து மகளின், பிளான்ஸ்னா வந்து திட்டங்கள். ஷீ ஃபுல்லி சப்போர்ட்ஸ் ஹர் டாட்டர்ஸ் பிளான்ஸ். 2 hours later the train finally arrived. LYல எந்த வேர்ட் முடியுது? ஃபைனலின்ற வேர்டு வந்து முடியுது. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா இறுதியாக அப்படின்ற அர்த்தம் தருது. 2 hours later the train finally arrived. 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரயில் வந்து இறுதியாக வந்து சேர்ந்தது. 2 hours laterனா வந்து 2 மணி நேரம் கழித்து. ட்ரெயினை வந்து தொடர்வண்டி, ஃபைனலினா இறுதியாக, அரைவ்ட்னா வந்து சேர்ந்தது. 2 hours later the train finally arrived. He talked excitedly about his father's new car. ஸோ இது எல்ஒயில் என்ன வேர்ட் முடியுது பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட்லி. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவன் வந்து அவனுடைய தந்தையின் புதிய காரை பற்றி உற்சாகமாக பேசினான். ஹீனா வந்து அவன், டாக்குட்னா வந்து பேசினான், எக்ஸைட்டட்லினா வந்து உற்சாகமாக, அபவுட்னா வந்து பற்றி, இஸ்னா வந்து அவனுடைய, ஃபாதர்ஸ்னா வந்து தந்தையினுடைய, நியூனா வந்து புதிய, கார்னா வந்து மகிழ்வுந்து. He talked excitedly about his father's new car. The journey took exactly 3 hours. So LYல என்ன வேர்ட் முடியுது? எக்ஸாக்ட்லின்றது முடியுது. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா சரியாக அப்படின்ற அர்த்தம் தருது. பயணம் வந்து சரியாக 3 மணி நேரம் ஆனது. ஜெர்னி வந்து பயணம், டுக்னா வந்து எடுத்தது, ஆனது அப்படின்னு அர்த்தம் தருது. எக்ஸாக்ட்லி சரியாக, 3 ஹவர்ஸ்னா வந்து 3 மணி நேரங்கள். The journey took exactly 3 hours. I chose this especially for your new house. Especially இதுக்கு பார்த்து அர்த்தம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அப்படின்னு அர்த்தம் தருது. நான் குறிப்பாக உங்கள் புதிய வீட்டிற்கு இதை தேர்ந்தெடுத்தேன். ஐனா வந்து நான், சோஸ்னா வந்து தேர்ந்தெடுத்தேன், டிஸ்னா வந்து இதை, எஸ்பெஷலி குறிப்பாக, ஃபார் வந்து காக, யுவர்னா உங்களுடைய, நியூனா வந்து புதிய, ஹவுஸ்னா வந்து வீடு. I chose this especially for your new house. Have you spelled it correctly? இதில் எல்ஒயில் எது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்லின்றது முடியுது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக அப்படின்ற அர்த்தம் தருது. Have you spelled it correctly? நீங்கள் அதை சரியாக உச்சரித்தீர்களா? Have you spelled வந்து நீங்கள் வந்து உச்சரித்தீர்களா அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை, கரெக்ட்லி சரியாக. Have you spelled it correctly? We buy them in bulk and sell them cheaply. இது எல்ஒயில் அது முடியுது, சீப்லின்ற வேர்டு தான் முடியுது. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா மலிவாக அப்படின்ற அர்த்தம் தருது. இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்த்துருவோம். இந்த வாக்கியத்துக்கான தமிழ் அர்த்தத்தை பார்த்துருவோம். நாங்கள் வந்து அவற்றை வந்து மொத்தமாக வாங்கி மலிவாக விற்கிறோம். We buy them in bulk and sell them cheaply. வீணா வந்து நாங்கள், பைனா வந்து வாங்குறோம், தெம்னா வந்து அவற்றை, இன் பல்க்னா வந்து மொத்தமாக, அண்டுனா வந்து மற்றும், செல்னா வந்து விற்கிறோம், தெம்னா வந்து அவற்றை அப்படின்னு அர்த்தம் தருது. இங்கே சீப்லினா வந்து மலிவாக அப்படின்ற அர்த்தம் தருது. We buy them in bulk and sell them cheaply. She is extremely proud of what her son has achieved. இதில் எல்ஒயில் என்ன வேர்ட் முடியுது? எக்ஸ்ட்ரீம்லி. இதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா மிகவும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. தன் மகன் வந்து சாதித்ததை எண்ணி அவள் வந்து மிகவும் பெருமிதம் கொள்கிறாள். She is extremely proud of what her son has achieved. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.